குமார் சர்க்கு ப்ளீஸ் கம் இன். இதில் ஒரு டெட்லைன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவர் இந்த காலத்துக்குள்ள ஆட்சி அமைக்கணும். ஏன்னா அசம்பிளி முடியுது, போன அசம்பிளியோடைய காலம் முடியுது. ஸோ உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்கா, இல்லை ஒரு காலம் இருக்கா? காலம் இருக்கு, அது அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். அதாவது என்ன நீங்கள் பார்த்த டெட்லைன் என்ன? இல்லை, இப்போ இதே மாதிரி இந்த நிலைமை போய்கிட்டு இருந்தா இவங்க மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசி இந்த புலி புல்கட்டு ஆட்டுக்குட்டி கதை இப்போ போய்கிட்டு இருக்கிறது புலி புல்கட்டு ஆட்டுக்குட்டி. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இல்லை, புலியை கொண்டு போனால் ஆடு புல்லை தின்றோம். அப்புறம் புல்லை எடுத்துகிட்டு போனால் ஆடு புலியை தின்றோம், புலி ஆடை சாப்பிட்றோம். இந்த நெருக்கடி இப்போ போய்கிட்டு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இதை வந்து ஒரு அரசியல் எதிர்காலத்தையே இதில் அடக்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்குள்ளே இப்போ திருமாவளவன் வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டார். அவர் நாளைக்கு தான் எங்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்து 3 மாதிரி சொல்லியிருக்காரு, 3 விதமாக சொல்லியிருக்காரு. வெளியூர்ல இருந்து வரணும்னு சொல்லியிருக்காரு. செயற்கையாக தான் இருக்கு அவரோட பேசுறது எல்லாமே செயற்கையாக இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய டிசிஷன் இல்லையா சார்? அதையும் இருக்கு அதை சொல்றதை ஒரே ஆர்டர்ல சொல்லணும்ல. ஒன்று வெளியூர்ல இருந்து வர்றாங்க, சாயங்காலம் ஆகும்னு சொல்லலாம். எங்களையுமே பிளேம் பண்ணிக்கணும். நம்ம காலையில மைக்க போடுறோம், மதியம் மைக்க போடுறோம், சாயந்தரம் மைக்க போடுறோம் அப்படின்னா அந்த அழுத்தத்தையும் அவர் சேர்த்து பார்க்கணும். அதையும் நான் எடுத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. நாளைக்குன்னு அவர் சொன்னார்னா நாளைக்கு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் அறிவித்து அதுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி கவர்னர் ஏதாவது டெட்லைன் கொடுத்துருக்காரா? டெட்லைன் வந்து அன்னைக்கு முதல் நாளே கொடுத்தது தான், 3 days, அது இன்னோட முடியுது. பட் அப்படி ஏதாவது டெட்லைன் இருக்கா சிவப்பிரியன் சார்? இப்போ டு ஃபார்ம் த கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா? இந்த டெட்லைன் எக்ஸ்பயர் ஆனா அதுக்கு ஒரு விளைவு இருக்கா? இல்ல டெட்லைன்லாம் இல்ல. நீங்க 10ஆம் தேதிக்குள்ள பண்ணலன்னா கவர்னர் ஹேஸ் டு go for a governor has to somehow president's rule நீங்க கொண்டு வரணும். ஏன்னா அந்த காபந்து அரசுங்கிறது வந்து அந்த கவர்மெண்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எவ்வளவு காலம் இருக்கோ அப்பதான் அவ்வளவு வரைக்கும் தான் இருக்க முடியும். சோ அதற்கப்புறம் வந்து நீங்க காபந்து அரசை வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா the governor has to recommend for president's rule. சோ இந்த அசெம்பிளியை சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வைப்பாங்களா? ஏன்னா இப்ப இந்த புது அசெம்பிளி வந்துருது அப்படிங்கும்போது அது சஸ்பெண்டட் அனிமேஷனுக்கு போயிடுதா? இது வாட் இந்த புது அசெம்பிளியை வந்து நீங்க சஸ்பெண்டட் அனிமேஷன்ல தான் வைக்கணும். அந்த சஸ்பெண்டட் அனிமேஷன்னா என்ன, எங்க நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. சஸ்பெண்டட் அனிமேஷன்னா அந்த சட்டமன்றத்தை முழுவதுமாக கலைக்க மாட்டாங்க, சஸ்பென்ஷன்ல வச்சிருப்பாங்க. இடைக்காலமா அந்த அசெம்பிளி வந்து நடக்காது, அந்த அசெம்பிளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஆனா நேரம் வரும்பொழுது ஒருவேளை நாளைக்கே வந்து 118 உறுப்பினர்களை கொண்டு விஜய் அவர்கள் 11ஆம் தேதி வராருன்னா அன்னைக்கு அவரை அடைக்க வேண்டும். சோ அப்ப அந்த சஸ்பெண்டட் அனிமேஷனை ரிவோக் பண்ணிட்டு இமீடியட்டா சட்டமன்றம் இருக்கிறது, நீங்கள் போய் பதவி ஏற்றுக்கொள்ளலாம், சட்டமன்றத்தை கூட்டி உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லலாம். இல்ல அவருக்கு 120 பேர் இருந்தாங்கன்னா ஒன்னும் இல்ல, சட்டமன்றத்தை ஓபன் பண்ணி விட்டுறலாம். இதுதான் மக்களுக்கு புரியும்படியான சஸ்பெண்டட் அனிமேஷன்னா. இப்போ ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதா, அந்த சட்டமன்றத்தை முழுவதுமாக கலைக்க மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. கலைச்சிட்டீங்கன்னா நீங்க புது தேர்தலுக்கு போகணும். சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சீங்கன்னா எப்ப வேணாலும் ஒரு புதிய அரசு பதவியேற்றுக் கொள்ளலாம். சோ ஒரு கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல் வரதுக்கான தமிழ்நாடு பார்த்திராத ஒரு பிரசிடென்ட் ரூலை நம்ம எதிர்நோக்கலாமா? இஸ் தட் அ பாசிபிலிட்டி? ஏன்னா இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்க முடியாது அப்படிங்கும்போது நிர்வாக தலைமை ஆளுநர் வசம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, நிச்சயமா. நீங்க கவர்னர்ஸ் ரூல் வந்துருச்சுன்னா கவர்னர் தான் எல்லாமே, அவர் சொல்றதுதான் இங்க சட்டம். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பட் இப்போ இந்த ஒரு சூழல் கருதி இப்போ பாருங்களேன், we don't even have a permanent governor. இப்போ கேரளாவுடைய ஆளுநர் தான், அதுவும் அங்கேயுமே இதே போல ஒரு ஆட்சி உருவாரத்தில் குழப்பத்தை பார்க்குறோம். அந்த மாநிலத்திலையும் அவர் கையாளணும், தமிழ்நாட்டையும் கையாளணும். அப்படிங்கும்போது his plate is full. அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ ஒரு புது கவர்னர் வரலாமா, இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட்டே தொடருமா? இல்ல, புது கவர்னர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் பிளேட் இஸ் ஃபுல்னா அவர் கேரளால ஒரு நாளைக்கு போயிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டு வந்துடலாம். ஒருவேளை அங்க ஒன்றும் பெரிய ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கதான் சிக்கல் இங்கதான் இருக்கு. பட் விசிகாவும் லெப்டும் வந்து ஓரளவுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க நாளைக்குள்ள போயிட்டு கவர்னர் கிட்ட கேட்டாங்கன்னா he has to agree தான் நினைக்கிறேன். குமார் சார், நீங்க எப்படி 18 நம்பர் 17 இல்ல 18 அவர்கிட்ட வந்துருச்சுன்னா
அவரை விஜயை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது கவர்னர் தான் நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? இப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்தா கவர்னரால மறுக்க முடியாது. கண்டிப்பா வேற காரணங்கள் சொல்ல வாய்ப்பு? எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. இந்த மெஜாரிட்டியை கொடுத்துட்டாருன்னா அடுத்த செகண்டில் அடுத்த ஒன் ஹவரில் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவோம், உடனே கையில் லெட்டர் கொடுத்துருவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் 10ஆம் தேதியை தாண்டி இதே மாதிரி இழுபறி நிலையில் போயிட்டு இருந்ததுன்னா சிவபிரியன் சார் சொன்னது போல் ஆட்டோமேட்டிக்கலி பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் அது அப்புறம் அது வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க ஆளுநர் விஷயங்கள்லாம் மாற்றிடுவாங்க, ஆளுநரை போட்டுருவாங்க. ஆனால் அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதை நோக்கி போகக்கூடாது. ஆமாம், அது மாதிரி போயிடக்கூடாது. அந்த மாதிரி போகக்கூடிய சூழலுக்கு இவங்க இந்த தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறாங்களே தவிர அவங்களோட துரித செயல்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஒருவேளை திமுக வரலன்னா அதிமுகவாவது விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், அதிமுகவும் ஆதரவு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை அதைத்தான் இன்ஸ்டிகேட் பண்ணுறாரா கவர்னர்? இல்லை அதை நோக்கி பாஜக நகர்த்துதா? காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு அதிமுக ஆதரவு பெற்றுடுங்க அப்படிங்கிறத நோக்கி விஜய ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷனில் தள்ளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சிவபிரியன் சார்? ஆமா, அவங்க ஏடிஎம்கேவோட கவர்மெண்ட் எப்படியாவது டிவிகே கவர்மெண்ட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாஜக இருக்கிறாங்க. அதுதான் புரியுது. அவங்க நினைச்சது என்னன்னா, விஜய்க்கு இந்த மாதிரி நினைச்சதுன்னா ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டா அவர் கேட்பாருன்னு நினைச்சாங்க. பட் somehow விஜய்ஸ் கால்குலேஷன்ஸ் were different. He wanted only secular parties, secular in inverted quotes. சோ அப்படிப்பட்ட ஒரு இன்வெர்டட் கோட்ஸ்ல அதிமுக வரும் தானே, அது ஒரு திராவிட கட்சி தான். அவங்க ஒரு மதவாத கொள்கையெல்லாம் சொன்னது கிடையாது. இப்போ கோட்ஸ் கம்யூனல் ஃபோர்ஸஸோட இருக்கிறாங்கல்ல, அதுதானே சிக்கல். அதுவே இப்போ திரு விஜய்க்கு அது பிளேட்ஸ் கேன் சேஞ்ச். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை ஏற்றுக்கூடாது, இதை ஏற்றுக்கூடாது, மத்திய அரசோட இப்படி சொல்லணும், பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கூடாது அப்படின்னு சப்போஸ் சப்போர்ட்டே கொடுத்தாலும் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ்பெஷலி ஒரு புது பார்ட்டிங்கும் போது பாஜகவை எப்படி டீல் பண்றது அப்படின்னு இவங்க டேர்ம் செட் பண்ணா அதுவும் கூட ஒரு சிக்கலா திரு விஜய்க்கு வரலாம் இல்லையா? அது சிக்கலா வரலாம். பட் பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி எந்த கட்சி தமிழ்நாட்டுல சொல்லணும்னு சொல்லுங்க. பட் அது இம்ப்ளைடா இருக்கிறது வேற, நீங்க எழுதி கொடுன்னு சொல்றது வேற இல்லையா? இல்ல, அந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். பட் அந்த அளவுக்கு அவங்க இப்ப பிரஷர் போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாடு ஒரு ஆட்சியை நோக்கி போகணுமா இல்ல கவர்னர் ஆட்சியை நோக்கி போகணுமான்னு கேட்டீங்கன்னா, விசிகே மற்றும் மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நோ 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 டு கவர்னர்ஸ் ரூல். பிஎம்சியை கொண்டு வந்துருவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அதனால லெட் அஸ் ஹேவ் அ கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் வந்தாலும், அது ஏடிஎம்கே கவர்மெண்டா வந்தாலும் டிவிகே கவர்மெண்டா வந்தாலும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 3 லாங்குவேஜ் பாலிசியோ பிஎம் தமிழ்நாட்டுல ஏத்துக்க முடியாது. உங்க வைல்ட் கெஸ் என்ன? இப்ப நம்ம அத அறிவிப்பு கூட எதிர்நோக்கலாம். சிபிஐ சிபிஎம் விஜய் ஆதரிச்சிரும் நினைக்கிறீங்களா? எதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க 3 பேரும் விஜய் ஒருவேளை ஓவர் கமிங் ஆல் த டிஃபரன்சஸ் ஆதரிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்களுடைய நிறைய ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பாக்குறேன். தாவேகாவை தனிப்பெரும்பான்மை கட்சியாக அழைத்திருக்க வேண்டும். ஐயுஎம்எல் கூட சொல்லுது இல்ல, ஐயுஎம்எல் டிஎம்கேவோட தொடர்றாங்க. அவங்க கூட தாவேகாவை அழைக்கணும்னு சொல்றாங்க. சோ அத ஒரு நியூஆன்ஸ்டா நம்ம பார்க்க வேண்டாமா? இல்ல, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இவங்க முடியாதுன்னு சொன்னவங்க கூட விஜய் அழைக்கணும்ங்கறாங்க. சோ அந்த லீக்ல தானே நம்ம விசிகாவோட ஸ்டேட்மென்ட்ட பார்க்கணும். இல்ல, that doesn't necessarily mean support or indication for support. No, that doesn't necessarily mean support, but that also indicates, because IUML says கூப்பிட்டுருக்கணும், ஆனா திமுக சொல்லாம நாங்க போமாட்டோங்கிறாங்க. பட் லெஃப்டும் விடுதலை சிறுத்தைகளும் அதை சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நாங்க முடிவெடுப்போம்னு சொல்றாங்களா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கஷன் பாயிண்டா அதை கொண்டு போய் அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பட் அதை டிஸ்கஸ் பண்ண அவங்க தயாரா இருக்காங்கல்ல. பட் இப்ப திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணி முயற்சியை கூட நாங்க பரிசீலிக்கிறோங்கிறாரு. இஸ் தட் ஆன் கார்ட்ஸ்? அதை நோக்கி போறோமா? எதை நோக்கி போறோம்? கவர்னர் ஆட்சி, இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத குடியரசுத் தலைவர் ஆட்சி எல்லாம் நம்ம புத்தகத்துல படிச்சதெல்லாம் நேர்ல பார்க்க போறோமாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.